வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு வீடியோவில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் இன்கம் டேக்ஸில் நம்ம ஹெச்ஆர்ஏ ப்ராப்ளம்ஸ் லைனாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி ரெடி புக் ப்ராப்ளமில் பேஜ் நம்பர் 5.127 16th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 15th ப்ராப்ளம் வரைக்கும் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 16th ப்ராப்ளம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் taxable HRA from the following. ஸோ HRA received 1000 per month, rent paid for rented house 1500 per month, salary 10,500 per month and DA 500 per month. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த பிரிண்டட் புக்கில் அமௌண்ட் 1500 கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால தான் நான் இதில் 10,500ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் இப்போ கரண்ட்டாக வந்த புக்கில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ சில சம்க்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது, பட் ஃபார்மேட் அதே மாதிரி தான். ஸோ 16th சம்மோட ஆன்சர் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது taxable HRA. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லீஸ்ட் எக்ஸம்ப்டட் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் லீஸ்ட் எக்ஸம்ப்டட் போட்டுட்டு நம்ம இதுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் லீஸ்ட் எக்ஸம்ப்டடில் நம்ம HRA ரிசீவ்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1000 per monthன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா 1000 into 12. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர் ஆனம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 12,000 வரும். அப்போது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி. ஸோ இந்த 3 ஆப்ஷன்லேருந்து எது லீஸ்ட்டோ அதை தான் எடுத்து நம்ம இங்கே போடணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லீஸ்ட் எக்ஸம்ப்டட் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபார்மேட் படி. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்ட் பெய்டு. எவ்வளோ ரெண்ட் பெய்டுன்னு பாருங்கள், 1500 per month. ஸோ 1500 into 12 நம்ம போடணும். மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ 10% ஆஃப் சேலரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம சேலரி கால்குலேட் பண்ணால் தான் நம்மளால் 10% ஆஃப் சேலரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், சேலரி பாருங்கள், கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சேலரி 10,500 per month அண்ட் டிஏ 500 per month. பட் இப்போது இந்த கொஸ்டினில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிஏக்கு இஃப் என்டர்ஸ் அப்படின்ற வேர்டே கொடுக்கல. ஸோ அப்போது நான் தெளிவாக உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கேன், டிஏ இஃப் என்டர்ஸ்ன்னு கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம சேலரி கால்குலேஷனுக்கு எடுத்துக்கக்கூடாது. அப்போது கால்குலேஷன் ஆஃப் சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ நீங்கள் எது எடுத்துப்பீங்க அப்படின்னா வெறும்னே இந்த சேலரி அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துப்பீங்க. ஏன்னா டிஏ இஃப் என்டர்ஸ்ன்னு கொடுக்கல கொஸ்டினில். ஸோ அதனால் நம்ம சேலரி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 10,500 into 12 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சேலரியோட அமௌண்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் பாருங்கள், 10,500 into 12 1,26,000. ஸோ இப்போ இங்கே அமௌண்ட்டில் பாருங்கள் 10% ஆஃப் சேலரி. ஸோ சேலரி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ 10% ஆஃப் 1,26,000 நம்ம போடணும் அமௌண்ட். அப்போது நம்ம இதை கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே கீழே எழுதலாம். ஸோ 1500 into 12 நம்ம போட்டோம் அப்படின்னா 18,000 நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் 10% ஆஃப் சேலரி போட்டோம் அப்படின்னா 12,600 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 18,000 minus 12,600 நம்ம பண்ணோம் அப்படின்னா 5,400 is the answer. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் எய்தர் 50% ஆஃப் சேலரி இல்லைனா 40% ஆஃப் சேலரி. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம போடுவோம். எப்போ நம்ம 50% போடுவோம் அப்படின்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருந்தாங்க, இல்லை மும்பை, கொல்கட்டா அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம 50% ஆஃப் சேலரி போடுவோம். பட் அதர் தென் தீஸ் பிளேஸ் நம்ம 40%. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 16ல் எதுவுமே கொடுக்கல. அவங்க எந்த பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்றது கொடுக்கவே இல்லை, எந்த பிளேஸில் ரெண்டட் அப்படின்றது கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா எனி அதர் பிளேஸ். ஸோ 40% ஆஃப் சேலரி தான் நம்ம போடுவோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்காத போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டுன்னு போட்டு கீழே எழுதுங்க. சின்ஸ் எந்த பிளேஸுமே கொடுக்காததுனால நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்ற. ஸோ 40% ஆஃப் சேலரி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த பிளேஸுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ 40% ஆஃப் சேலரி. ஸோ 40% ஆஃப் சேலரி அப்படின்னா நம்மளுக்கு சேலரி ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், which is 1,26,000. ஸோ அப்போ 40% ஆஃப் 1,26,000 நம்ம போடணும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள்.
50,400 is the answer. ஸோ இப்போ நம்ம இந்த லீஸ்ட் எக்ஸம்ப்டட் எதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எது கம்மியான அமௌண்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி விச் இஸ் 5,400. ஸோ இது கண்டுபிடிச்சதுனால இப்போ நம்ம வந்து கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏக்கு நம்ம ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. ஸோ ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஆல்ரெடி ஆப்ஷன் ஏல வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் விச் இஸ் 12,000 minus your least exempted amount. So least exempted amount option B நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். ஸோ least exempted எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் 5,400 is your least exempted amount. ஸோ 5,400 நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா we will be getting 6,600 as the answer. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 6,600. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து சேலரி அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக வர புக்கில் வந்து சேலரி அமௌண்ட் வேறு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் வெரிஃபையிங் தி அமௌண்ட் ஃபார் சேலரி. ஸோ ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் இது வருது. ஸோ பட் நீங்கள் வந்து சேலரிக்கு எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் நம்ம ஃபார்மேட் இது படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ ஃபார்மேட் மேக் ஷோர் யூ ஆர் thorough with the format so that உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபார்மேட் எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஃபார்மேட் தெரியணும். ஸோ அது மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 17th சம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் who resides in Chennai gets rupees 60,000 per annum as a basic salary. He receives rupees 10,000 per annum as house rent allowance. Rent paid by him is rupees 8,000. Compute the taxable amount of HRA. ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து எல்லாத்துக்குமே வந்து per annumல அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லீஸ்ட் எக்ஸம்ப்டட். ஸோ இங்கேயும் நம்மளை வந்து taxable HRA கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லீஸ்ட் எக்ஸம்ப்டட் பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபார்மேட் எழுதி வச்சுட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவல் HRA ரிசீவ். ஸோ இங்கே வந்து ரிசீவ்ஸ் rupees 10,000 per annum as an HRA அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10,000 நம்ம டேரெக்டாக இங்கே எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்ட் பெய்டு. ஸோ ரெண்ட் பெய்ட் பை ஹிம் இஸ் rupees 8,000. ஸோ 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து per annumல இருக்கிறதுனால இதுவும் per annumல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 8,000 அப்படியே நம்ம டேரெக்டாக போட்டுக்கோம். -10% ஆஃப் சேலரி. ஸோ இங்கே அகெயின் வந்து சேலரி வந்து வெறும்னே சேலரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கமிஷனும் கொடுக்கல, டிஏவும் கொடுக்கல. ஸோ சேலரி அமௌண்ட் 60,000 per annum. அதை வந்து நம்ம 10% போட்டோம் அப்படின்னா we will be getting 6,000 as the answer. ஸோ 8,000 minus 6,000 நம்ம போட்டோம் அப்படின்னா 2,000. 50% ஆஃப் சேலரி. ஸோ சேலரி வந்து இங்கே வந்து 60,000 per annum கொடுத்துருக்காங்க. ஸோ 50% ஆஃப் 60,000 நம்ம போட்டோம் அப்படின்னா we will be getting 30,000 as the answer. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் 8,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முன்னாடி வேல்யூக்கு per annum தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே per month ஆல்ரெடி நம்ம ஒரு சம் பார்த்தோம். அதில் வந்து அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு முன்னாடி அமௌண்ட்டுக்கு வந்து per monthன்னு கொடுத்துருந்தா இதுக்கும் per month தான் வரும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இது மூணுத்தில் ஆப்ஷன் A, B and C இது மூணுத்தில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா லீஸ்ட் எக்ஸம்ப்டட். ஸோ கம்மியாக இருக்கிற அமௌண்ட் வந்து ஆப்ஷன் பி விச் இஸ் rupees 2,000. ஸோ இதை நம்ம வந்து இங்கே போடணும். ஸோ ஆக்சுவலி HRA ரிசீவ்ட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் calculation ஆஃப் taxable HRA. ஸோ ஆக்சுவலி HRA ரிசீவ் நம்ம ஆல்ரெடி இங்கே அதாவது இங்கே வந்து per annum கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். 10,000 மைனஸ் யோர் லீஸ்ட் எக்ஸம்ப்டட் அமௌண்ட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண 2,000 அதை எடுத்து நம்ம இங்கே போடணும். அப்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா taxable HRA rupees 8,000 is your final answer. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 50% ஆஃப் சேலரி நம்ம போட்டோம். அது ஏன் போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம எல்லா சம்ஸுமே போட்டுட்டோம். ஸோ பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ 50% ஆஃப் சேலரி ஏன் நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே கொஸ்டினில் பாருங்கள், 17th கொஸ்டினில் பாருங்கள் சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சென்னை அப்படின்னா இட் இஸ் அ மெட்ரோபாலிட்டியன் சிட்டி. ஸோ அதுக்கு வந்து நம்ம 50% ஆஃப் சேலரி போடணும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே 50% போட்டிருக்கோம். ஸோ ஹோப் உங்களுக்கு 17th கொஸ்டின் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ அடுத்தது 18th question. ஸோ சம்பத் who resides in Chennai. ஸோ சென்னை அப்படின்னாலே 50% ஆஃப் salary அது தெரிஞ்சுக்கோங்க. gets rupees 3 lakh per annum as a basic salary. He received rupees 50,000 per annum as house rent allowance. Rent paid by him is rupees 40,000 per annum. Find out the amount of taxable HRA for the assessment year 2022 to 2023. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் எக்ஸம்டட் தேரும். ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் எக்ஸம்டட் தான் வேணும். ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே நம்ம எழுதியாச்சு. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் தான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 50,000 per annum as an house rent allowance. ஸோ per annumல இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து 50,000 போட்டுடலாம். ரெண்ட் பெய்டு நம்ம இப்போ ஆப்ஷன் பியில் கண்டுபிடிக்கணும். ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 40,000 per annum. ஸோ அந்த அமௌண்ட் அப்படி போட்டுடலாம். மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ சேலரி வந்து 3 lakh. அப்போனா வந்து 10% போட்டோம் அப்படின்னா 30,000 வரும். ஸோ அப்போ 40,000 minus 30,000 we will be getting rupees 10,000 as the answer. நெக்ஸ்ட்டு வந்து 50% ஆஃப் சேலரி. ஸோ சேலரி வந்து 3 lakh per annum. ஸோ அப்போ வந்து நம்ம 50% ஆஃப் 3 lakh போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1,50,000 is the answer. ஓகே. ஸோ இப்போ இது மூணுத்தில் எது லீஸ்ட் எக்ஸம்டட் அப்படின்னா ஆப்ஷன் பி விச் இஸ் 10,000. இதுதான் லீஸ்ட் எக்ஸம்டட். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஃபைனல் கால்குலேஷன் பாருங்கள். கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 50,000. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். லீஸ்ட் எக்ஸம்டட் 10,000. ஸோ 10,000 நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சது. ஸோ 10,000 எடுத்து இங்கே போடுறோம். ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா we will be getting taxable HRA as rupees 40,000 as the answer. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்தோம். 16th, 17th and 18th ப்ராப்ளம். ஸோ மேக் ஷோர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட். ஹெச்ஆர்ஏவோட கான்செப்ட் அண்ட் ஃபார்மேட் எப்படி போடணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு எந்த அமௌண்ட் கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஃபார்மேட் இது தான். ஸோ இந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் நம்ம போட்டுடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி சொன்னது தான். ஸோ அமௌண்ட் வந்து சில புக்கில் வந்து சேஞ்சாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் சேஞ்சாக இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஆன்சர் வரும். இதே ஃபார்மேட் அப்படி தான். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next video.